அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் தங்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கும் உரியவர். செவ்வாய் விரயத்தில் சஞ்சரிப்பதால் விவசாயத்தில் விளைச்சல் பாதிப்பு உண்டாகும். பயிர்களை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நோய் நொடிகள் வரும், பாதிக்கப்படலாம். வயல்வெளிகளில் வேலை செய்யும் போது கவனமாக இருங்கள். விஷ ஜந்துக்களால் பாதிப்புகள் ஏற்படலாம். பாடுபடுவதற்கேற்ற வருமானம் கிடைப்பது கடினம். கால்நடைகளால் தொல்லைகள், சங்கடங்கள், கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வந்து போகும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு ஏற்படும். மற்றவருடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி இருப்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். ரியல் எஸ்டேட் துறையில் கவனம் தேவை. இடம், மனை, வீடு வாங்கும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். பத்திரப்பதிவின் போது கவனமாக இருத்தல் வேண்டும், இல்லாவிட்டால் தாங்கள் ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். மாணவர்கள் போட்டிகளில், விளையாட்டுகளில் வெற்றி பெறுவது கடினம். கடின முயற்சியின் பிறகுதான் வெற்றி பெற முடியும். சகோதர உறவில் சச்சரவுகள் உண்டாகலாம். ஆகவே சகோதரருடன் இணக்கம் தேவை. வார்த்தைக்கு வார்த்தை பேசுதல் கூடாது. கட்டிட வேலை கான்ட்ராக்டர்களுக்கு சற்று சிரமமான காலம். அரசு ஒப்பந்தங்களாக இருந்தால் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து செவ்வாய் ராகுவை பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை கூடுமான வரை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். ஆக மொத்தம் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு செல்வதால் தங்களுக்கு, அதாவது செவ்வாய் பகவான் தங்களுக்கு தற்சமயம் தனுசு ராசியினருக்கு விரய ராசி ஆகிய 12ஆம் இடத்தில் இருப்பதால் விரயம் உண்டாகும். கவனம் தேவை. வயல்வெளியில் கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். சகோதர உறவில் கவனமாக இருங்கள். பண வகையில் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். அதிக கடன் வாங்க வேண்டாம். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.